அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியில் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையிலே இறுதி வினாத்தாள்களில் இடம்பெற்ற சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய கடந்த கால பல்தேர்வு வினாக்களும் அவற்றுக்கான விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். உருக்களோடு தொடர்புடைய வினாவாக காணப்படுகின்றது. இது ஒரு செயற்பாடு சார்ந்த பரிசோதனை செயற்பாடு சார்ந்த ஒரு வினா. உலோக கரண்டியில் சிறிதளவு நீரை ஊற்றி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எரியும் மெழுகுவர்த்தியின் சுவாலை மீது பிடிக்கப்பட்டுள்ளது. இப்போது நீருக்கு நிகழ்வது யாது? தரப்பட்ட 3 விடைகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். நிறம் மாற்றமடைதல், வெடிப்பு ஏற்படுதல், சூடாகுதல். தரப்பட்ட இந்த செயற்பாடானது உலோக கரண்டியிலே நீரை ஊற்றி உருவில் காட்டப்பட்டவாறு மெழுகுவர்த்தியினுடைய சுவாலை மீது பிடிக்கப்படுகின்ற போது நீர் சூடாகும். எனவே நீருக்கு நிகழ்வது சூடாகுதல். அடுத்த வினா, வடக்கு, வடமேற்கு, சப்ரகமுவா என்பன இலங்கையின் 3 மாவட்டங்கள், 3 மாகாணங்கள், 3 நகரங்கள். தரப்பட்ட விடையிலே மிகவும் பொருத்தமானவை 3 மாகாணங்கள். வடக்கு, வடமேற்கு, சப்ரகமுவா என்பன இலங்கையினுடைய 3 மாகாணங்கள். அடுத்த வினாவை அவதானியுங்கள். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, கட்டுமரத்தோணியிலே ஏலேலோ ஐலசா என்று தொடங்கும் இப்பாடல் மீனவர் பாடல். அடுத்த வினாவை அவதானியுங்கள். மனிதன் தொடர்பாடலுக்காக ஆதிகாலத்தில் பயன்படுத்திய முறை, நவீன காலத்தில் பயன்படுத்தும் முறை என்பவற்றை ஒழுங்கு முறையில் குறிப்பிடும் விடை எது? இது மிக முக்கியமான ஒரு பகுதி. தகவல்களை பரிமாறுதலோடு தொடர்புடைய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆசிரியர் வழிகாட்டியிலே 2 விடயங்களும் தெளிவாக தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆதிகாலத்திலே மனிதன் பயன்படுத்திய தொடர்பாடல் சார்ந்து பயன்படுத்திய முறைகள், நவீன காலத்தில் பயன்படுத்திய முறைகள் என்பன ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். தற்போது விடையை பார்ப்போம். முதலாவதாக தொலைபேசியை பயன்படுத்துதல், மின்னஞ்சல். இந்த 2மே நவீன முறைகள், தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற நவீன முறைகள். ஆகவே முதலாவது பொருந்தாது. இரண்டாவது, தீக்குவியல் மூட்டலும் தொலைபேசியை பயன்படுத்தலும். தீக்குவியல் மூட்டல் என்பது ஒரு ஆதிகாலத்து முறை, தொலைபேசியை பயன்படுத்துதல் நவீன முறை. எனவே வினாவானது ஆதிகாலத்தில் பயன்படுத்திய முறை மற்றும் நவீன காலத்தில் பயன்படுத்தும் முறை என்பவற்றை ஒழுங்குமுறையில், அதே ஒழுங்குமுறையில் குறிப்பிட வேண்டும். ஆகவே 2வது விடை சரியான விடையாகும். 3வது விடையிலே முரசறைதலும் தீக்குவியல் மூட்டலும், இது ஆதிகாலத்திலே பயன்படுத்தப்பட்ட முறை. ஆகவே 2வது விடை சரியான விடை. அடுத்த வினா, சைக்கிளுடன் இணைக்கப்பட்டுள்ள பற்சில்லுகள், சங்கிலி தொகுதி ஆகியன பெரிதும் உதவுவது. முதலாவதாக சைக்கிளின் சமநிலையை பேணுவதற்கு, சைக்கிளை தேவையான திசைக்கு திருப்புவதற்கு, சைக்கிளை இலகுவாக ஓட்டிச் செல்வதற்கு. இந்த 3 விடைகளையும் நீங்கள் பார்க்கின்ற போது கேட்கப்பட்ட வினாவோடு மிக மிக பிரதானமாக கேட்கப்பட்ட வினாவுக்கு பொருந்தக்கூடிய விடையாக அமைவது 3வது விடை, சைக்கிளை இலகுவாக ஓட்டிச் செல்வதற்கு. வேலையை இலகுவாக்கும் வழிமுறைகளிலே இந்த பற்சில்லு தொகுதிகள், சங்கிலி தொகுதிகள் என்பன குறித்த ஒரு வேலையை, ஒரு செயற்பாட்டினை இலகுவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற முறைகளாக இருக்கின்றன. ஆகவே சைக்கிளிலே இணைக்கப்பட்டுள்ள அந்த பற்சில்லு சங்கிலி தொகுதி சைக்கிளை இலகுவாக ஓட்டிச் செல்வதற்கு பயன்படுகின்றது. அடுத்த வினாவை அவதானியுங்கள். பாதணிகளை கலட்டிய பின்னர் வீட்டினில் நுழைதல் நல்ல சுகாதார பழக்கமாய் இருப்பதற்கு காரணம். முதலாவதாக, பாதணிகளை கலட்டுவதால் பாதங்களுக்கு சௌகரியம் இருப்பதை உணர்கின்றமை, பாதணிகளில் உள்ள கிருமிகள் வீட்டினுள்ளே நுழைவது தவிர்க்கப்படுகின்றமை, அடுத்த நாள் பாதணிகளை கண்டுபிடிக்க இலகுவாக இருக்கின்றமை. வினாவிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், பாதணிகளை கலட்டிய பின்னர் வீட்டினுள் நுழைதல் நல்ல சுகாதார பழக்கமாய் இருத்தல், அதாவது நல்ல சுகாதார பழக்கமாய் இருப்பதற்கு காரணம். எனவே இதுதான் அங்கே கேட்கப்படுகிற பிரதானமான விடயம். நல்ல சுகாதார பழக்கமாக இருப்பதற்கு எது காரணமாக அமைகின்றது என்பதுதான் வினா. ஆகவே நாங்கள் சுகாதாரம் சார்ந்து சரியான முறையில் வினாவிலே கேட்கப்படுகின்ற பிரதான கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் நாங்கள் விடையை தெரிவு செய்ய வேண்டும். எனவே இங்கே மிகச் சரியான விடை 2வது விடை, பாதணிகளில் உள்ள கிருமிகள் வீட்டினுள்ளே நுழைவது தவிர்க்கப்படுகின்றமை. அடுத்த வினா,
இலங்கைக்கே உரித்தான பறவையும் முளையூட்டி விலங்கினையும் ஒழுங்குமுறையில் குறிப்பிடும் விடையை தெரிவு செய்க. முதலாவதாக இலங்கை குறித்தான பறவை இருக்க வேண்டும், அடுத்ததாக இலங்கை குறித்தான முளையூட்டி விலங்கு இருக்க வேண்டும். அந்த வகையிலே பார்க்கின்ற போது இரண்டாவது விடை காட்டுக்கோழியும் கருங்குரங்கும் சரியான ஒழுங்குமுறையிலே காணப்படுகிறது. காட்டுக்கோழி இலங்கை குறித்தான ஒரு பறவையாக காணப்படுகின்றது, கருங்குரங்கு இலங்கை குறித்தான ஒரு விலங்கினமாக காணப்படுகின்றது, முளையூட்டி விலங்கினமாக காணப்படுகின்றது. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இலங்கை ஒரு தீவு என கூறப்படுவதற்கான காரணம். முதலாவது விடை ஒரு சிறிய நாடாக இருப்பதால், அடுத்த விடை இந்தியாவுக்கு அருகே அமைந்திருப்பதால், மூன்றாவது நீரினால் சூழப்பட்டிருப்பதால். இதிலே நீரினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய நிலப்பரப்பு தீவு எனப்படும் என கற்றிருப்பீர்கள். ஆகவே இலங்கை ஒரு தீவென கூறப்படுவதற்கான காரணம் நீரினால் சூழப்பட்டிருப்பதால். அடுத்த வினா, பின்வருவற்றில் பனிக்கட்டி ஒன்றை நீரில் இட்டால் நிகழாதது எது? இதிலே அவதானிக்க வேண்டும், நிகழாதது எது? எனவே 3 விடைகளிலே 2 விடைகள் பனிக்கட்டி ஒன்றை நீரில் இடுகின்ற போது நிகழக்கூடிய மாற்றங்கள், அவதானிக்கக்கூடிய மாற்றங்களை 3 விடைகளிலே 2 விடைகள் காட்டும். நிகழாதது ஒரு விடையாக இருக்கும், அதனை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். முதலாவது பனிக்கட்டி நீரில் கரைதல். பனிக்கட்டி ஒன்றை நீரிலே இட்டால் நிச்சயமாக நீரில் கரைந்து கொள்ளும், மெதுவாக கரைந்து இறுதியாக முழுமையாக கரைந்துவிடும். இரண்டாவதாக பனிக்கட்டி நீரில் மிதத்தல். பனிக்கட்டியை நீருக்குள் இடுகின்ற போது அதன் நிறைக்கேற்ற வகையிலே அமிழ்ந்து மிதக்கும், எப்பொழுதுமே அமிழ்ந்துதான் மிதக்கும், நேரடியாக மிதந்து கொண்டிருக்காது, அமிழ்ந்து மிதக்கும். ஆகவே இரண்டாவது விடையும் அவதானிக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். மூன்றாவதாக நீரின் நிறம் மாற்றமடைதல். எனவே நிகழாதது மூன்றாவது விடையாக இருக்கும். அடுத்த வினா, இலங்கை நாட்டிற்கே உரித்தான தாவரம். தரப்பட்ட 3 தாவரங்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். பெரும்பிரம்பு, தேக்கு, வேம்பு. இதிலே இலங்கை நாட்டிற்கே உரித்தான தாவரமாக அமைவது முதலாவது விடையாக இருக்கக்கூடிய பெரும்பிரம்பு. இலங்கை நாட்டிற்கே உரித்தான தாவரங்கள் ஏறத்தாழ 830 தாவரங்கள் காணப்படுகின்றன. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். வயல்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை இரையாக கொள்ளும் பிராணி எது? தரப்பட்ட 3 பிராணிகளையும் அவதானியுங்கள். ஆந்தை, நத்தை, மண்புழு. இதிலே வயல்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை இரையாக கொள்ளும் பிராணி ஆந்தை ஆகும். அடுத்த வினா, அம்பக்கை தேவாலயம் எது தொடர்பாக பிரசித்தி பெற்றுள்ளது? 3 விடைகளையும் அவதானியுங்கள். உருவச்சிலைகள், கற்செதுக்கல் வேலைப்பாடுகள், மரச்செதுக்கல் வேலைப்பாடுகள். இதிலே அம்பக்க தேவாலயம் மரச்செதுக்கல் வேலைப்பாடுகளுக்கு இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஒரு இடமாகும். கண்டி மாவட்டத்திலே கம்பளை என்னும் இடத்திலே காணப்படுகின்றது இந்த அம்பக்க தேவாலயம். அடுத்த வினா, சக்தி தரும் உணவு கூட்டத்தில் அடங்கியுள்ள உணவு எது? சக்தி தரக்கூடிய உணவு கூட்டம். உடலுக்கு சக்தி தரும் உணவு கூட்டமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அது நிச்சயமாக கார்போஹைட்ரேட் உணவுகளாக இருக்க வேண்டும், மாப்பொருள் உணவுகளாக இருக்க வேண்டும். அவ்வாறு மாப்பொருளை எங்களுக்கு தரக்கூடிய உணவு இந்த 3லே எதென பார்ப்போம். முதலாவதாக பால், அடுத்து பசளி, அடுத்ததாக பலாக்காய். இதிலே பால் ஒரு புரத உணவு, அது எங்களுக்கு உடலுக்கு வளர்ச்சியை தரும். அதே போல பசளி உடலை நோயிலிருந்து பாதுகாப்பதற்கு உதவி செய்யும். பலாக்காய் மாப்பொருள் தரக்கூடிய, உடலுக்கு சக்தியை தரக்கூடிய, அதாவது கார்போஹைட்ரேட் சக்தி அதிக அளவிலே அடங்கியிருக்கக்கூடிய ஒரு உணவு வகையாகும் தரப்பட்ட 3 விடைகளிலே. எனவே சக்தி தரும் உணவு கூட்டத்தில் அடங்கியுள்ள உணவாக 3 விடைகளிலே பலாக்காய் காணப்படும். அடுத்த வினா, நீரில் கொண்டிஸ்தூளை இட்டால் கிடைக்கும் திரவத்தின் நிறம் யாது? இது செயற்பாடு ரீதியாக செய்து அவதானித்திருப்பீர்கள். நீரிலே கொண்டிஸ்தூளை இடுகின்ற போது திரவத்தினுடைய நிறம் ஊதா நிறமாக மாற்றமடையும். அடுத்த வினா, உலர்த்துவதாலும் மணலில் புதைத்து வைப்பதாலும் நீண்ட காலம் வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் எது? 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று உலர்த்துவதாலும் மணலில் புதைத்து வைப்பதாலும் நீண்ட காலம் வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் எது? இது தரம் 4 ஆசிரியர் வழிகாட்டிலே விளக்கமாகவும் விரிவாகவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. உணவுகளை நீண்ட காலம் பேணி பாதுகாக்கக்கூடிய அந்த முறைகள்,
அவை சார்ந்திருக்கக்கூடிய உதாரண உணவுகளும் அங்கே தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். தரப்பட்ட 3 விடைகளையும் அவதானிப்போம். முதலாவதாக எலுமிச்சம்பழம், இரண்டாவதாக பிலிம்பழம், மூன்றாவது புளியம்பழம். இதிலே உலர்த்துவதாலும் மணலில் புதைத்து வைப்பதாலும் நீண்ட காலம் வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் எலுமிச்சம்பழம். அடுத்த வினா, முலையூட்டி பிராணி ஒன்றினை இனங்காண்பதற்கு ஓர் இயல்பு எது? முலையூட்டி பிராணியினை இனங்காண்பதற்கான ஒரு இயல்பாக தரப்பட்ட 3 விடைகளிலே இதனை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். முதலாவதாக தாவர பகுதிகளை மாத்திரம் உணவாக உட்கொள்ளல். தாவர பகுதிகளை மாத்திரம் உணவாக உட்கொள்ளல் என்பது பொருத்தமாக அமையாது. தாவர பகுதிகளை மாத்திரம் உணவாக உட்கொள்வது பிராணிகளிலே இலை உண்ணிகள் அல்லது தாவர உண்ணிகள் என்று நாங்கள் அழைத்துக் கொள்வோம். இரண்டாவதாக தாய் பாலூட்டி குட்டிகளை வளர்த்தல். தாய் பாலூட்டி குட்டிகளை வளர்த்தல், இதுதான் மிகச்சரியான இயல்பாக இருக்கும். குட்டியின்று பால் கொடுக்கின்ற அனைத்து பிராணிகளையும் நாங்கள் முலையூட்டி பிராணிகள் என்று அழைத்துக் கொள்வோம். எனவேதான் பறவைகளிலே வௌவாலை முலையூட்டி விலங்காக குறிப்பிடுகின்றோம். காரணம், வௌவால் குட்டியின்று பால் கொடுக்கின்ற ஒரு பிராணியாகும். பறவைகளிலேயே முலையூட்டி பறவையாக காணப்படுவது வௌவால். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நீராடுவது ஆபத்தானது என குளமொன்றிற்கு அருகே அறிவித்தல் ஒன்றை காட்சிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்க முடியாது 3 விடைகளையும் பார்ப்போம். நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துதல், ஆழமானதாக இருத்தல், முதலைகள் இருத்தல். இதிலே வினாவிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், நீராடுவது ஆபத்தானது. அங்கே நீராடுவது ஆபத்தானது, ஆபத்தை ஏற்படுத்துவதற்கேற்ற வகையிலே காரணமாக இருக்க முடியாதது என்றுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆழமானதாக இருத்தல், முதலைகள் இருத்தல், இந்த 2 விடயங்களும் நீராடுவது ஆபத்தை ஏற்படுத்தும், ஆபத்தை தரக்கூடிய 2 விடயங்கள் இங்கே இருக்க முடியாது. ஆகவே முதலாவதாக நீரை குடிப்பதற்கு பயன்படுத்தல் என்பது சரியான விடையாக அமையும். அதே நேரம் சுற்றார் சார்ந்த வினாக்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது முழுமையாக இறுதி வரை வாசித்துக் கொள்ள வேண்டும். இறுதியிலே தொடர்பானது, தொடர்பற்றது, பொருத்தமற்றது, இருக்க முடியாது என்கின்ற விடயங்கள் அங்கே வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்படுகின்ற போது சரியான முறையிலே விடைகளை தெரிவு செய்ய வேண்டும். அதே நேரம் இறுதி பரீட்சையிலே இடம்பெறுகின்ற வினாத்தாளிலே அவ்வாறான விடயங்கள் தடித்த எழுத்துக்களாலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே அதனை கூடிய அளவிலே கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, சுவரோவியங்களுக்கு பிரசித்தமான இடம் எது? சுவரோவியங்களுக்கு பிரசித்தமான இடம் 3 விடைகளையும் அவதானியுங்கள். இசுருமுனிய, சிகிரியா, யாப்பகுவா. இதிலே சிகிரியா சுவரோவியங்களுக்கு பிரசித்தி பெற்ற இடமாக காணப்படுகிறது. இலங்கையிலே சுவரோவியங்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக சிகிரியா காணப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே கடந்த கால வினாத்தாள்களிலே இடம்பெற்ற சுற்றாடல் சார்ந்த சில வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் வழங்கியிருக்கின்றேன். முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.